ஜெபிக்கிறோம். அப்போ அது ஓய்வு நாள் ஆராதனைக்குரிய வார்த்தை கொண்ட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எங்களோடு பேசும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வார்த்தையை பிரயோஜனமாக இருக்கவும், அவங்க மனதும் ரட்சிக்கப்படவும், தீர்த்தி அறிந்து கொள்ளக்கூடிய மனக்குங்களை திறந்துள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்குற ஒவ்வொருவரையும் ஒரு வார்த்தைக்கார நடத்தும் உண்மையுள்ளவர்களாய் மாற்றும் நாமத்தை மையப்படும். இது சும்மாஷோடு சாமியோடு பேசினவர் உங்களோடு கூட பேசும். யாவா யாசமேச நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாசமேசன் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக அந்த பகுதியை வாசிப்போம். யாசாவுடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடியிலாயிராது. வாய் சொல்லிட்டு ஆவி சேர்க்கும். இப்போ இந்த புஸ்தகத்தை நம்ம தேடி வாசிக்கணும். இந்த பூமியில் எத்தனையோ புஸ்தகங்கள் உண்டு வாசிப்பதற்கு, எல்லாமே புஸ்தகம்தான். ஆனால் இது வேதம் சொல்லுது, யாசாவுடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இந்த புஸ்தகத்திலேயே தேடி வாசிக்கணும். நிறைய புஸ்தகம் லைப்ரரியில் போனால் இருக்கும், அது தேவையான பார்த்து தேடி எடுத்து படிப்பாங்க, பணம் கட்டி படிப்பாங்க, எடுத்து வீட்டை வச்சு படிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய காரியம், யாசாவுடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இந்த புஸ்தகத்தை தேடி வாசிங்க, இந்த புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அப்படி வாசிச்சிங்கன்னா என்ன கிடையாது, இவங்களுக்கு ஒன்றும் குறையாது. எப்படி இருக்கு, எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் இருக்கும். வாய் சொல்லிட்டு, அவர் சொல்லிட்டாரு. ஆவியானவர் நம்மளை நடத்துகிறப்ப நம்மளை கூட்டி சேர்ப்பான். இதை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ இந்த புஸ்தகத்தில் தேடி வாசிக்கணும். அவன் தேடி வாசிக்கிற எங்கே வாசிக்கணும்? லைப்ரரியில் போய் வேதாமத்தை தேடுறது கிடையாது. எங்கே தேடணும்? எங்கே தேடணும்? இந்த புத்தகத்திலேயே தேடணும். என்ன பண்ணும்? புத்தகத்திலேயே தேட வேண்டும். அப்படி தேடுறப்ப என்ன பண்றாரு? நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை நீக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில் எத்தனையோ தெய்வம்னு சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கட்டும், நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனால் குறைவை நீக்கி ரசிக்கும்படியான ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் யாசுவா மகாராஜா. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 10வது அதிகாரம், நியாயாதிபதி 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு யாசுவாவுக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர், அல்லேலூயா, ஆராதனை என்றதான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க சொன்னால், ஆராதனையில அந்நிய தேவனுடைய பெயரை சொல்லக்கூடாது, அந்நிய தேவனுக்கு ஆராதிக்க கூடாது. நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, வருத்தம், நிறைய பேர் துன்பப்படுறாங்க. எப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் இறங்குவார் என்று சொன்னால், அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு யாவாகிய யாசுவா மெசியாவுக்கு ஆராதனை செய்யும் போது, யார் ஆராதனை செய்கிறார்களோ அவர்கள் வருத்தத்தை பார்த்து அவர் மனதுருகிற தெய்வனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே யாசுவாவே, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யாசுவாவே, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா. இப்ப அந்நிய தெய்வங்கள், அந்நிய காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும்?
வேரோடு பிடுங்கி விலக்கிவிட வேண்டும். அடுத்தபடியாக யாவா யாஸ்வா மெசியா ஒருவரே அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கணும். இன்றைக்கு அநேக ஜெபங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்படின்னா அநேக ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனையில் அறவேக்காடு சொல்லக்கூடிய சில வசனங்களை நம்ம அதை கவனிக்கணும். ஒருவன் இப்படி ஆராதிக்கிறான். பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை, குமாரனுக்கு ஆராதனை, பசுத்த இது அந்நிய காரியங்கள், பட்ட பெயர்கள். தெற்கசி பிராணம் சொல்லியிருக்காரு. என்னது இதில் என்னது பட்ட பெயர். உண்மையான பெயர் என்ன? தேவன் அவர் நம்மகிட்டையும் சரி, பிசாசுகிட்டையும் சரி, மற்றவங்கள்டையும் சரி, உண்மையை மாத்திரமே அவர் சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 8 வாசிப்போம். ஏன் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுங்கிறது பிசாசு தெரியல. அதனால் என்ன பண்ணுது, பிசாசு எல்லாத்தையும் காமிக்குது. எல்லாம் காமிச்சு சாஷ்டாமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், பிசாசு கூட சொல்லுது நான் ஒருத்தன் தான், நீ என்னை பணிஞ்சுக்கோ. எப்படி பிசாசு, நான் ஒருத்தன் தான், நீ என்னை பணிஞ்சுக்கோ, இவையெல்லாம் உங்களுக்கு தருவேன். அப்பாலே போ சாத்தானே, பணிந்து கொண்டு எழுதியிருக்கிற வார்த்தையை நாம் உச்சப்படுத்த வேண்டும். பிசாசு சொல்றாரு, பிசாசுல மெசியா சொல்றாரு, ஒருவருக்கே ஆராதனை, ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா, 2 ஏற்பாடுகள், ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா, 3 முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு, 2 ஏற்பாடுகள், ஒருவரே வானத்தின் பூமியின் யாஸ்வா. 2 ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடான ஒருவர் தான். இவர் தான் வானது பூமியின் தெய்வம். வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றை வச்சு ஆராய்ச்சா ஆராதனையே கிடையாது. அது ஆராதனையே கிடையாது. இதெல்லாம் தெரியணும். அவர் என்ன சொல்றாரு, பணிந்துகொள் ஆராதனைன்னு வர்றப்ப பல பேர் உண்டு. யாசுவா தேவனுக்கு ஒவ்வொரு பேரை சொன்னார். பல பேர்கள் உண்டு. ஆனால் ஆராதனை தொழுகன்னு சொல்லி வந்த ஒரு பாடு, ஒரே பேரு. அல்லேலூயா சொன்னாரு. சீசனை பார்த்து சொன்னாரு மருவமலையில், இவருடைய நேசகுமாரன், இவரில் செவி கொடுங்கள், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நேசகுமாரன் ஒருவர் தான் இருக்க முடியும். ஒருவர். யாரு? ஒருவர் தான் இருக்க முடியும். யாரு? நேசகுமாரர் ஒருவர் தான். இந்த ஒருவர் தான் வானத்தின் பூமி யாசுவா. ஒருவருக்குன்னு சொல்லி ஆராதிக்கிறப்ப அங்கே நடக்கிற அதிசயமான காரியம் என்னன்னு கேட்டால், மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் 11 வசனத்தை வாசிப்போம். பிசாசானவரை அவரை விட்டு விலகி போனான். நன்றாக கவனியுங்கள். ஒருவர்னு ஆராதிச்சா மாத்திரம்தான் பிசாசு உங்களை மேற்கொள்ளாது. இதை கேட்கிற அன்பு தேவனுடைய ஜனங்களை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 3 கடவுளுக்கு ஆராதனை கிடையாது, திருத்துவம் கிடையாது. வேதத்தில் திருத்துவம் கிடையாது. நீ வேதத்தில் காண்பிக்கணும். திரியேக தேவன் வேதத்தில் எங்க இருக்குது? பல தன்மைகள் உண்டு. இப்ப உள்ளபடி சொல்ல போனோம்னா, தேவன் ஆதாமை உண்டாக்குறப்ப தேவன் எத்தனை பேரா இருந்தாரு? தேவன் எத்தனை பேரா இருந்தாரு? 3 இருந்தார். ஆதாம் உண்டாக்குறப்ப
யாராக இருந்தார்? ஆதாம் உண்டாக்குறப்ப தேவனுக்குள்ள குமாரன், குமாரனுக்குள்ள யார் இருந்தது? பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். உணவு எப்படி இருந்தாங்க? ஒன்றாக இருந்தார்கள். இந்த உண்மை தெரியாம தான் அறவேக்காடு புலம்பிட்டு இருக்குது. அப்ப அவர் தேவன் யாரா இருந்தாருன்னா இந்த யோகே வாகே. இப்ப குமாரன் எங்க இருக்காரு? இருதயத்துல இருக்காரு. இப்ப குமாரன் வெளிப்படுறப்பதான் என்ன பண்ற? சீன் வெளிப்படுறார். இது சங்கீதம் 119 இருக்குது. எங்க சங்கீதம் 119 தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கு, மறந்துடக்கூடாது. எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? 119 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அதை கவனிக்கணும். 119 ஈபுர் எழுத்துக்கள் மொத்தம் 22 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல முதல் எழுத்து தான் ஆலேப். ஆலேப்புங்கிறது ஈபுர்ல காளை, இளங்காளை. மனுஷனுடைய பாவங்களுக்காக பழைய ஏற்பாடு முழுக்க காளையும் இளங்காளையும் ஆட்டுக்குட்டியும் பலி செலுத்தப்பட்டது. இதெல்லாம் என்ன வருஷம் செலுத்தப்பட்டது. ஆகையினால இது சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? தேவனே பலியாயிட்டாரு. இதான் யாரும் மறந்துடக்கூடாது. அதெல்லாம் ஈபிரு எழுத்து லெட்டர்ல இருக்குது. இப்போ நம்ம அதை கவனிக்கணும். இந்த சங்கீதம் 119 161 வருஷத்துக்கு மேல ஜீன் என்றதான ஈபு லெட்டர் வந்து இருக்குது. அதான் இங்க பாருங்க, சீன் என்றதான ஈபு லெட்டர் இங்க தமிழ் வேதாமத்துல 161க்கு மேல இருக்குது. இதுதான் குமாரன். அப்ப அது குறித்து வசனம் 161 வசனம் என்ன சொல்லுங்க, வாசிப்போம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், பயப்படுகிறது. அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னத மனசுல நினைக்கிறேன். ஆராதனை இருதயத்தில் இருக்கணும், இருதயத்துல பயப்படணும். அடுத்த வசனம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காரு பங்களா வச்சு ஆராதனை கிடையாது. வார்த்தையை வைத்து மட்டும்தான் ஆராதனை. மற்ற ஆராதனை அபத்தம், அது பரலோகம் போகாது. இதை கேட்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை எங்க இருக்கணும்? வார்த்தையில இருக்கணும். மியூசிக் வாசிக்கிறாங்களாம், நிறைய பேர் கூடுறாங்களாம். மியூசிக் வாசிக்கிறாங்களாம், நிறைய பேர் கூடுறாங்களாம். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் வேதம் என்ன சொல்லுது? 163 வாசிப்போம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், வேதத்தையே நேசிக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தையே நேசிக்கிறேன். இது அவருடைய குணம், மெசியாவுடைய குணங்கள். இந்த 8 வசனமும் அவருடைய காரியங்கள். அடுத்து வாசிப்போம். நீதி ஞான நிமித்தம் ஒரு நாள் என்ன செய்யறாங்க? 7 முறை அவர் சொல்றாரு, தேவனை துதிக்கிறங்கிறாரு. தாவீது சொல்றாரு, அந்த மத்தியம் தியானம் முறையிடுங்கிறாரு. அறவேக்காடு, அறவேக்காடு நாய்களுக்கும் சுண்ணத்துக்காரன் என்ன பண்றான்? 3 வேளை அவன் தொழுகிறான். அவர் சும்மா எச்சரிக்கையா இருக்குன்னாரு. 175 வசனம். இங்கதான் நம்ம சரியா நிக்கணும். எங்க நிக்கணும்? வேதத்தை சரியா ஒருவர் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையிலே கேடு கிடையாது, வேதனை கிடையாது, துன்பம் கிடையாது, பாடுகள் கிடையாது, அவமானம் கிடையாது, நிந்தனை கிடையாது. என்ன உண்டு? மிகுந்த சமானம் உனக்கு இடர்கள் கிடையாது. பிரச்சனை வருதுன்னா நீ வேதமே தெரியாம இருக்கிற, ஒடியாந்துரு யாசாமி சேவண்டை. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். ரட்சிப்பு காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. தாவீது சொல்றாரு, சங்கீதம் 41:1 வாசிப்போம். நம்ம சிந்தை எங்க இருக்கணும்? இதுல நிறைய பேர் விழுந்து போயிடுவாங்க. போன அறவேக்காடு சொன்னிச்சான், கும்பல் நிறைய ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். புனம் நாருன்னா கழுகு நிறையா வரும், காக்கா நிறையா வரும். ஏதுக்கிறதுக்கு எலியும் நாயும் சாப்பிட யார் வருவான்? காக்காயெல்லாம் வரும். அங்கே புனம் இருக்கு, அதனால கும்பல் வருது.
இப்படி சொல்லலாமா? கும்பல் நிறையா வரும். ஓ, உன்னை கும்பல் கொள்ள கொண்டு போயிடும். என்னது? என்ன வாசித்தோம்? வாக்கியவான். நம்ம சிந்தை யாரு மேல இருக்கணுங்க தான் நம்மளுடைய பாயிண்ட். பெரிய பணக்காரன் அவனா, அப்படி அவன் முன்னேறிட்டான், பணக்காரனா இருக்கிறோம். நம்ம இப்படியே இருக்கிறோமே, நம்ம எப்படி இருக்கிறோம்? அதுதான் வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. சங்கீதம் 92 என்ன வசனம்னா, நீதிமான் பனையை போல செழித்து இவளை கேருவை போல் வளருவான். இன்னைக்கு விதை போட்டால் 3 நாள் முளைச்சி வரும் நெல். ஆனால் பனை முளைச்சி வர எத்தனை நாள் ஆகும்? 90 நாள் ஆகும். இப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? சிறுமையான மனுஷன் நோக்கி இருக்கணும். பணக்காரனையும் அவன் பாரு வசதியாக இருக்கிறான், பாரு எப்படி இருக்கான், போயிட்டு போகிறான். இப்போ என்ன செய்கிறாங்க? துரிதமாக பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க? இருதயத்தை உருவ குத்திக்கிறாங்க. வேதம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. 166 வாசிப்போம். தேவனோட ரட்சிப்பை காத்திருக்குதான் ரொம்ப முக்கியமான காரியம். கற்பனையின்படி செஞ்சார். மெசியாவை நீங்கள் பாருங்கள், 4 சுவிசேஷனையும் பாருங்கள், அவருடைய கற்பனை விட்டு அதன்படி தான் அவர் செஞ்சார். அடுத்த வசனம், அவர் சாட்சியை காத்து கொண்டார். மெசியா இந்த ஜீன் என்றதான ஹீப்ரு லெட்டரில் கொடுக்கப்பட்ட தமிழ் உள்ள 8 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம், அவர் இந்த பூமியில சாட்சியை காத்து கொண்டார். என்ன பண்ணாரு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அடங்கி இருந்தார். தேவாலயத்துக்கு உபதேசம் பண்ணார். கேட்கிறவங்களுக்கு சரியா உத்தரவு கொடுத்தார். அவர் சாட்சியை காத்து கொண்டார். அடுத்து தேவனே வழி சொல்றாருல, பிதா எனக்கு கட்டளைப்படி நான் செய்யறேன்னு சொல்லிட்டாருல, நான் சுயமாய் ஒன்றும் செய்யறதில்லைன்ட்டாரு. அப்ப இவர் எங்க இருந்தாருன்னா, இவர் எங்க இருந்தாரு? பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் ஒன்றா இருக்கிறாங்க. அதனாலதான் மெசியா சொன்னாரு மொத்தம் 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியில் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவள் கைகொள்ளும்படி அவர் உபதேசம் பண்ணுங்கன்னாரு. அப்போ பிதாவுடைய பேர்லையும் குமாரனுடைய பேர்லையும் பரிசுத்த பேரில் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இவன் என்ன சொல்றான்? அதே பிதா, அதே குமார், அதே பரிசுத்த ஆவி. என்னையா அநியாயம்! பிதாவுடைய நேம், குமாரோட நேம் என்ன? அதைத்தான் சீசல் செஞ்சாங்க. சரிப்பா, 20:19 மெசியா சொல்லிட்டாரு பிதா குமாரன் சொல்லி. சீசர்கள் பிதா குமாரன் பேர ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா? அதுக்கு இந்த அறவேக்காடு ஒரு வச்சுக்கிறான் ஒரு ஆன்சர். என்னன்னா, அது இஸ்ரவேலருக்கு நமக்கு கிடையாது அப்படிங்கிறான். எப்படி நீ பரலோகம் போவ? அது இஸ்ரவேலருக்கு தான், அது நமக்கு கிடையாது. இப்போ அதானே சரின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எது எது சரிங்கிறாங்க? நிறைய பேர் நான் சொன்னல, நிறைய பேரை கொண்டு தேவன் ரட்சிக்கிறவர்களை கடந்த வாரம் பார்க்கணும். நக்கி குடிக்கிற எத்தனை பேரை? 300 பேரை தெரிந்து கொள்ளும். நக்கி குடிச்ச மொத்தம் 300 பேர் தான். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி? நிறைய பேர் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி? விசாலமான வழி. இது எந்த பாதை? இடுக்கமான பாதை. விலகுனா தொலைஞ்ச, நின்னாலும் தொலைஞ்ச, திரும்பினாலும் அவுட். எங்கே போகணும்? இது வந்து இப்போ நம்ம சரியாக கவனிக்கணும். நியாயாதிபதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். இப்போ ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு, தேவனுடைய இரக்கம்,
எப்போ கிடைக்காம போகும் அப்படின்னா, தேவனை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். முடிஞ்சு போச்சா? இப்போ பிதா குமாரன் சொல்றவன் பரலோகம் போனாங்கன்னா நிச்சயமா வேதவசனப்படி போக முடியாது. என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவனா போக முடியாது. வசனம் என்ன செய்ய முடியாது? அவங்க யாரை விட்டாங்க? சிலுவையில் அறையப்பட்டவரை விட்டாச்சு. எப்படி போக முடியும்? அவர் யாரு? ஒருவர் தான். அவர் யாரு? ஒருவர் தான். 2-3 பேர் கிடையாது, ஒருவர் தான். தன்மைகள் உண்டு. நான் சொல்றேன், பிதாவும் உண்டு, குமாரன் உண்டு, பரிசுத்தாவி உண்டு. ஆனால் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருக்கிறார். மூன்றும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்ப இந்த 3ன்னு சொன்னா அவங்க யாரா இருக்கிறாங்க? அந்நிய தெய்வத்தை பின்பற்றுவர்களா இருக்கிறாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட முதலாவது பிரசங்கித்தது சர்ப்பம் தான் பிரசங்கி, லூசிபர் தான் பிரசங்கிச்சு ஏவாள்கிட்ட. அதற்கு ஏவாள் இசைந்து செவி கொடுத்தார்கள். ஆகையால் மனுஷனுக்கு பூமியிலே மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா. என்ன பண்ணுச்சு? மரணம் சம்பவித்தது. சைத்தான் சொன்னிச்சு, ஏவாளை பார்த்து நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி போய் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? இதை கேட்குற தேவனுடைய பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? பிதா குமாரன் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பிதா குமாரன் ஜெபம் பண்ணுங்க. நான் கர்த்தராகிய இயேசு நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இதனால நீ கேட்குற காரியம் கிடைக்காது. கிடைக்காதப்ப அறவேக்காடு ஊழியக்காரன் உங்களுக்கு சொல்லுவான், நீங்கள் பொறுமையாக இருங்க, அது எப்படியா உங்களுக்கு கொடுத்துருவார். எப்படி? நீங்கள் பொறுமையாக இருங்க. அப்புறம் 2 சொன்னார். என்ன 2 சொன்னார்? புத்தி உள்ள 10 கன்னிகைகள், புத்திலா 10 பேர். எப்பா ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், நீ பரலோகம் வந்துடுவ, சரியாக போய் சொல்லிட வேண்டியதானே. ஒரே ஷீட்டு, பழைய ஏற்பாடு மாதிரி. என்னது? ஒரே ஷீட். இளங்கால புறா கொஞ்சம் செலுத்திட்டா போதும், கண்ணுடைய படி செலுத்தா போதும், ஒரு இளங்கால ஒரு ஆட்டு செலுத்தினா போதும், உன் பாவம் மன்னிப்பு அப்படி கொடுத்துக்கலாம்ல. என்ன பண்ணிட்டேன்? ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, பரவாயில்ல, ரைட்டு விடு, வேற ஒன்றும் தேவையில்லை, நீ பரலோகம் போயிடலாம் அப்படி சொல்லிடலாம்ல. ஏன் சொல்லலை? என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே, நாமங்களிலே என்று சொல்லி பன்மையில சொல்லவில்லை, நாமத்திலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். என்ன செய்கிறேன்? இதோ உலகத்துக்கு முடிவு சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ யாரோட தேவன் இருப்பா? நான் ஏற்கனவே ஒரு செய்தியை பேசுனதில் நான் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்குமா? ராஜன், உங்களுக்கெல்லாம் தெரியும், வேளாவண்ணி இங்கேருந்து போனார். எங்கே? கடைசிராஜிட்ட போனார். நான் சொன்னேன், அது பார்த்து சரியில்லைன்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு வந்துட்டோம், நீ ஏங்க திரும்ப அங்கே போனீங்க அப்படின்னு. ஏற்கனவே ஃபோனை வச்சு நம்பர் வாங்கி, அவர் நம்பர் உடனே வாங்கிடுவார். நம்பர் நல்லது தான். அப்போ நாங்கள் இன்னும் தான் நான் பேசிட்டு சொன்னேன், கடைசி சொன்னேன், நீங்கள் வந்து பாருங்கள், அந்த ஆராதனையை பாருங்கள், அவங்க பையனை பாருங்கள், அப்படி கத்துறாரு பாருங்கள், அப்படி ஆராய்க்கிறாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு 6 மாதம்தான், இந்த 6 மாதத்தில் தேவன் யாரோட இருக்காருன்னு தெரியும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னும் நீங்கள் சொல்கிறீங்கன்னாரு, பார்ப்போன்னாரு. இப்போ 6 மாதம் தான் டைம். என்னது? என்னிடத்துல தேவன் காண்பித்தபடி நடக்கும். போன 6 மாதம் தான் டைம், ஓடிப்போம். அடுத்து அவுட், முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? அப்புறம் போய் அடக்கமன்றமாக சொன்ன உருவாகி விட்டது. இதே இடத்துல அந்த செய்தி என்ன பண்ணியிருக்கிறேன், நாங்கள் பேசுனதை இந்த இடத்துல அவர் 2 பேரும் பேசுனதை நான் காமிச்சிருக்கிறேன். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிரசங்கியார் சரியா தேவனுடைய வசனத்தை போதிக்கலைன்னா அதன் பின்னாடி போகிற அனைத்து பேர் அவுட்டு தான். ஒன்று உலகம் விழுங்கிறோம். வித்தா இருந்தால் யார் விழுங்குவா? தேவன் எடுத்துருவார். பதரா இருந்தால் உலகம் விழுங்கிறோம். வித்தா இருந்தால் தேவன் எடுத்துருவார்.
இப்போ நிறைய பதருக்கு சிச்சை கிடையாது. பதருக்கு இப்படி பதருக்கு சிச்சுப்பார் விட்டுருவார், இரு அவ்வளோதான். பதருக்கு என்ன கிடையாது, சிச்சை கிடையாது. கடைசி நாளில் வளர நீ வளர்ந்துட்டு கடைசி நாளில் உனக்கு உண்டு. இங்கே மெசியா என்ன சொன்னார், நம்ம அதை கவனிக்கணும். இங்கே வேதம் என்ன சொன்னீங்க, போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி கூப்பிடுங்கள், முறையிடுங்கள், அவர்கள் உங்கள் ஆபத்து காலத்தில் என்ன உங்களை ரட்சிக்கட்டும் என்றார்கள். ஆபத்தில் யார் ரட்சிப்பா? ஆபத்து வந்துருச்சு. ஆபத்தில் மெசியா சொன்னாரு, வாசிப்போம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் மெசியா கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன செய்யறாரு, இடத்துல வாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இந்த பூமியில இளைப்பாறுகிற ஒரே ஒரு இடம் அது யாசுவாமி சேவை நாமத்தில் மாத்திரமே உண்டு. 3 கடவுள் இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அதை விடுங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வத்தை யாரெல்லாம் நோய் கூப்பிடுறார்களோ அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இது 100% உண்மை. ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வத்தை யாரெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ யாரெல்லாம் கேட்குறார்களோ உங்களை நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. இதை பற்றி உண்மை தெரியணும் அப்படின்னா நான் அதை பிரசங்கிக்கல, இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாசிங்க. ஆதியாகமம் 18 19 வாசிங்க. உங்களுக்கு தெரியலன்னு அந்த ஃபோன் நம்பர் இருக்கு, தொடர்பு கொண்டு கேளுங்க. ஆதியாகமம் 18 19 வாசிங்க. 3 பேர் போகிறாங்க, 3 பேரையும் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவரேங்கிறாரு. ஆனால் 2 பேர் போகிறப்ப ஆண்டவரேன்னு சொல்லாமல் ஆண்டவர் மாறுன்னு சொல்லி பண்மையில் கூப்பிட்டாரு. லோத்து அம்சம் அவுட்டு, முடிஞ்சு போச்சு. சுருப்பம் லோத்து அம்சம் அவுட். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். சும்மா எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க. கிறிஸ்து சமுதாயம் அழிந்து போகக்கூடாது, ஜாக்கிரதையாக இருங்க. ஆகையினால் அவர் என்ன சொல்கிறார், அவைகள் உங்கள் ஆபத்து காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றான். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவம் செய்தோம், உமது பார்வைக்கு நலமாயங்கள் செய்யும். இன்றைக்கு ரொம்ப இக்கெட்டில் இருக்கிறாங்க எதிரிக்கு முன்னாடி. இன்றைக்கு மாத்திரம் என்ன பண்ண ரட்சித்து என்ன பண்ணாங்க சொல்லி அந்நிய தேவதை நடுவிலிருந்து விலக்கி விட்டு ஆராதனை செய்தார்கள். மனதுருகினார். எப்பொழுதும் தேவன் மனதுருக தெய்வமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்நிய தெய்வங்களை உங்கள் இருதயத்தை விட்டு, வாயை விட்டு, குடும்பத்தை விட்டு முற்றிலும் விளக்கின ஒருபாடு என்ன பண்ணணும், ஆராதனை செய்யணும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் வேதத்தை வச்சுக்கணும். இதுவே வேணும், அதுவே வேணும், இதுவே வேணும். இப்படி நிறைய பேர் எனக்கு தெரியும். இங்கே வர்றப்ப ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு மூலையில் தேவையில்லாத விக்கிரதெல்லாம் வச்சு ஒரு பூஜை போடுவாங்க. நல்லா வந்துட்டு இருந்தார், என்ன பண்ண வந்துட்டு இருந்தார், பிரச்சனை இல்லை. நான் இப்போல்லாம் தீர்மானம் பண்ண சிலருக்கு சொந்த வீடெல்லாம் கிடைக்கக்கூடாது, கிடைச்சாலே போச்சு. நீ வாடகை வீட்டில் இரு. சொந்த வீடு கிடைச்ச ஒரு பாடு என்ன பண்ணுறது, இவர் மனைவியும் போய் ஒரு விக்கிர கோயிலில் போய் தாம்பூலத்தில் எதை வச்சு அதை பூஜை போட்டு அதில் சூடம் எறிகிறத ஒரு ஆள் போட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பிட்டார் வாட்ஸ்அப்பில். பார்த்தேன். நான் பார்த்த ஒரு பாடு எனக்கு பயங்கரமான எரிச்சல் உண்டாயிருச்சு. வர்றதா சொல்லியிருந்தேன், என்ன செய்யலை, எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. சரி முடிஞ்சா இல்லை, மனைவி எரிச்சுக்குள்ளே வரலை. ஆகையால் என்ன செய்யறானு யாகம் வளர்த்தோம். சரி விட்டுட்டேன். மத்தியானமாக நான் போனேன், இதெல்லாம் சரியில்லை, இதையும் வச்சு என்ன செய்ய வேண்டாம், ஜெபத்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெபத்து வர்றதில்லை. வீட்டில் என்ன செய்கிறாங்க, அதை ஒரு மூலையில் வச்சுருக்குறாங்க, அதை பூஜை போடுறதுக்கு.
பைபிள் ஒரு பக்கம் இருக்குது ஜெபம். இதெல்லாம் என்ன கூத்து இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, மெசியா சொன்னார், 2 ஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. யோசுவா தானே சொல்கிறாரு, யாசுவா தேவனா யாசுவா பின்பற்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் தேவனா பாலை பின்பற்று. அன்னி தெய்வம் தான் தெய்வம் நம்புறியா, பின்பற்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பரலோகத்துக்கு வர முடியாது. பூமியில் பின்பற்றலாம். இப்போ தேவன் நமக்கு இறக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அன்னி தெய்வத்தை சுத்தமாக தூக்கி போட்டாதான் அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். சும்மா பாட்டு பாடுறது, மனதுருகும் தெய்வமே யாஸ்வாவே டப்பாங்க அடிச்சு மீச்சுக்கு அடிச்சு என்ன சத்தம், மனதுருகிட்டா ஊன்னு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து பாரு எப்படி திரும்ப இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, பாட்டு பாடி ஆடி கீழே விழுந்த, ஆடி கீழே விழுதுனா எப்படி, பாட்டு பாடுனா ஆடி கீழே விழுந்த, ஆடி கீழே விழுந்தா எப்படி, அதனால் பரலோகம் பெற முடியுமா? எதை விளக்கணுமோ அதை விளக்கிட்டு யாசாவுக்கு ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனை சரியானு என்ன பண்ணுவார் அவர் பார்த்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், மனதுருகிற தேவனாக இருக்கிறார். மனதுருக்கம் ரொம்ப முக்கியம். தேவன் நம்ம மேலே மனதுருகணும். சும்மா அவங்க நம்ம மேலே இறக்கமாக இருக்கணும், இவங்க நம்ம மேலே பெரியமாக இருக்கணும், இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. இதெல்லாம் ஒன்றும் செல்லுபடியாகாது. வேதம் சொல்லுது, அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா. நம்முடைய வருத்தத்தை பார்த்து அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து வாசிப்போம். என்ன பண்ணாங்க, எப்படிலாம் போராடுறாங்க. ஆனால் யாரு இவங்களுக்கு வர்றேன் என்ன பண்ணாங்க, 1000 பேர் கூட்டம் கூடட்டும், தேவன் நமது பட்சத்தில் இருந்து நமக்கு மனதுருகுந்த மேல் மனதுருகினால் போதும். என்ன பண்ண முடியாது. தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு, மனதுருகிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, மனதுருகிட்டாரு. சரின்னு என்ன பண்ணிடுவாங்க, மன திரும்பியாச்சு, மனதுருகியாச்சு அப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு அப்போ வருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண, இருதயம் வேற மாதிரி ஆயிடும். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து சபிக்கப்பட்ட மனுஷனாயிருவாங்க. நல்லா இருப்பாங்க. என்னது, யூதாஸ் மாதிரி 30 வெள்ளிக்காசு கொடுக்குறான், 3.5 வருஷம் சோறு போட்டு அதிசயங்களை கொடுத்துருக்காரு. 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணான் யூதாஸ், மெசியாவை காட்டி கொடுத்தான். சும்மா காட்டி கொடுக்கல, முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். எவ்வளோ ஒரு கொடூரமான செயல். காரணம் என்ன, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிஷமானதை பொருளாதாரத்தை புயலமாக்கி கொண்டு யாச விளைகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். மெசியா சொன்னாரு, அவன் பிரவாகதான் நலமாயிருக்கும். என்னோட அப்பம் புசித்தவன் என் மேல் தன் புதிங்காலை தூக்கினான். எப்படி, அப்பம் புசித்தவன் புதிங்காலை தூக்கினான். அதுதான் மெசியா சொன்னாரு, பரிசேய சதுசேய நீதி அதிகமாகிவிட்டால் பரலோகராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் 13 வீடுகள் பக்கம் குடியிருந்துருக்கிறேன். எல்லா வீட்டுக்காரவங்களும் ஏன் வரமாட்டேங்கிறீங்க, வந்தால் வந்துட்டு போங்க அப்படிப்பாங்க. அப்போ சாதாரண உலக மனுஷன் வீட்டில் குடியிருந்தனால என்ன செய்கிறாங்க, வர வந்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதனுடைய பரஸ்பரம் என்ன தெரியுது, இப்போ சொல்லிட்டு நம்ம வர்றோம், சொல்லிட்டு போகிறோம். இது என்னது, இரவைக்காடு, சொல்லாமல் போகிறோம். சொல்லாமல் போ, என்ன சொல்லாமல் போனது உனக்கு நல்லது. திரும்ப வர்றப்ப தெரியாமல் சொல்லிடுவேன், சொல்லவே மாட்டேன். இங்கே வச்சுக்கிட்டே சொன்னேன், இதை விட்டு வெளியே போனவங்க வந்தால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவங்கள நீங்கள் கூப்பிட்டு முன்ன வச்சு எனக்கு ரெக்கவுண்ட் பண்ணுவான்னு சொல்கிறேன். இங்கே வச்சுக்கிட்டே சொன்னேன்,
ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. எப்படி? ரொம்ப அதில் கவனமாக இருக்கணும். இப்போ என்னாச்சு? கெட்டு போயிடுச்சு. என்னாச்சு? கெட்டு போயிட்டு. எரேமியா 18:4 வாசிப்போம். வேறு பாண்டமாய் வளைந்தான். அல்லேலூயா. மண்ணின் மேலே மண்பானை உருவாக்கக்கூடிய அந்த குயவனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. நம்முடைய யாசுவாமி என்ன பண்ணாரு? வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். மண்ணினாலே உருவாக்குறாரு. என்ன பண்ணாரு? மண்ணால உருவாக்க. நம்ம மண்ணு நம்மளை எப்படி வேணாலும் வளைந்து கொள்ள முடியும். அதை விட்டு கொடுக்கணும். அது என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். கெட்டு போனால் என்ன பண்ணுவோம்? திரும்ப மிதிச்சு வார்த்தை குத்துனா மனம் திரும்பு. வார்த்தை குத்துதா? வார்த்தை எங்களை குத்துது. ஏன் குறைகளை குத்துது? என்ன பண்ணுது? வார்த்தை குத்துது, குறைகளை குத்துது. குறைய நிவர்த்தி செய். வார்த்தை எங்களை குத்துது. அதனால நாங்கள் வேற சபைக்கு போகிறோம். எந்த சபைக்கு போனாலும் சரி, அங்கே போன பாஸ் நினைப்பாரு, நல்ல இடத்த விட்டுட்டு வந்துட்டேன், ஒரு நிலைமை என்னவோ போகுது தெரியல. ஏன்னா இது வரலையும் இதை விட்டு போன யாருக்கும் எந்த உடம்பும் நிம்மதி கிடையாது. இதை விட்டு போன ஒருத்தருக்கு என்ன கிடையாது? நிம்மதி கிடையாது. அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. அவரோட வரிசையில் என்னாச்சு? அதாவது இடம்பெறும். அப்போ கெட்டு போயிருச்சு. ஆகையினால அந்த குயவன் மேலே என்ன உண்டு? மண்ணுக்கு அதிகாரம் உண்டு. திரும்ப என்ன பண்ணா? வேறு நல்ல பண்ணவன் என்ன பண்ணா? வளைந்து கொண்டான். அல்லேலூயா. ஆகையினால தேவன் நம்மளை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ, எதற்காய் முன்குறித்தாரோ, அதில் உறுதியாக இருக்கணும். என்ன பண்ணணும்? அதில் உறுதியாக இருக்கணும். அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போனால் என்ன நடக்கும்? என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தை வாசிப்போம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமாயிருக்கும். ரட்சியப்படி நமக்கு அது எப்படி இருக்குது? அதான் நமக்கு பலன். சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு எப்படி இருக்குது? கெட்டு போறவங்க எப்படி இருக்கு? பைத்தியம். ரட்சிப்பு நமக்கோ. இப்ப அந்த சிலுவையை உபதேசத்தை கேட்டு ஒரு கும்பல் கெட்டு போகுது, ஒரு கும்பல் ரட்சிக்கப்படுது. நம்ம எந்த கும்பலா இருக்கணும்? இதை நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்கள். உங்களை ஒன்றும் சொல்லலை. நீங்க எந்த கும்பலா இருக்க நீங்களே என்ன பண்ணுங்க? அதை தீர்மானிச்சு கொள்ளுங்கள். நீங்க ரட்சிக்கப்படணுமா அல்லது கெட்டு போகணுமா? அதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். எலியா சொன்னார்ல இந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கான ஒரு காலை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களே முதலாக பலியிடுங்க, போங்க போ, உங்கள் தேவன் நாம சொல்லி கூப்பிடுங்க. எப்படி? அப்போ அவங்க முதலாக கூப்பிட்டாங்க. என்னாச்சு? ஒரு சத்தமும் பிறக்கல. அப்போ எலியா கூப்பிடுறார், அழகா கூப்பிடுறார். இஸ்ரவேலுடைய 12 கோத்திரப்படி 12 கல்லை எடுத்து இவையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இந்த ஜனங்களை அறியும்படி
என்னை கேட்டாரலும் முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினு, தீ மூட்டக்கூடாது, நெருப்புட்டு தீ மூட்டக்கூடாது, அக்கினி அங்கேருந்து இறங்கினது. அல்லேலூயா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 1 கொரிந்தியர்ல மெசியா என்ன சொல்றாருன்னா 27ஆம் வசனத்தை வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம பலவீனமானவர்கள். யாசம் விஷயம் கொஞ்சம் பேர் தான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 உபதேசத்துல ஒட்டுமொத்த உலகத்திலேயே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? விரலூட்டி எண்ணெயெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரொம்ப சொற்ப கொஞ்சம் பேர். எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப கொஞ்சம் பேர். ஒரு காரியத்தை நான் சொல்றேன்னா அந்த காரியத்தில் எல்லா புஸ்தகத்துக்கும் விடை, அநேக விடைகள் ஆதி ஆமத்தில் இருக்குது. எங்க இருக்குது? ஆதி ஆமத்தில் இருக்குது. அதை கவனிக்கணும். நம்ம யாரு? பலவீனமானவர்கள். நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன். நாம் இழிவானவர்கள். நான் இழிவானவன், நான் அற்பமா எண்ணப்பட்டவன், நான் இல்லாதவன். ஆகையால் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். அடுத்த வருஷம் தான் பெரிய ரிப்பீட் இருக்குது. அப்படி செய்தார். அல்லேலூயா. நாம் எந்த பெருமையும் பாராட்டபடிக்கு தேவன் அப்படி செஞ்சிருக்கிறார். பெரிய சபை 1000 பேர் கூடுறாங்க, 2000 பேர் கூடுறாங்களாம். ஒரு பெரிய பாஸ். அவர் என்ன பண்ணுவார்? சேர் போட்டு தான் உட்காருவார். எப்படி? அவர் ஏசியில் தான் ஏறி இறங்குவாராம். செத்து போனால் நாருமே. எப்படி? செத்து போனால் ஏசியில் போட்டாலும் பருமண தேலையுமே ஊற்றினாலும் செத்து போனால் நாருமே. அப்போ என்ன பண்ணார்? இந்த ரட்சிப்பை மாமிசமான எவனும் தேவனுக்கு பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்தார். கிருபையில் வச்சுட்டார். இதை கண்டுபிடிப்பவர் சிலர் மாத்திரமே, எல்லாரும் கிடையாது. கண்டுபிடிப்பவர் சிலர் மாத்திரமே. கடைசி வசனம் சொல்லுது, மீட்பும் எல்லாமே அவர்தான். அவர்தான் ஞானம், அவர்தான் நீதி, அவர்தான் பரிசுத்தம், அவர்தான் மீட்புமானார். அல்லேலூயா. இதை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இதை முதலாவது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 1-2ஆம் அதிகாரத்தில் 15 வாசிப்போம். ஆமென். நன்றாக கவனிங்கள். ஆவிக்குரியவர்களாக நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். மாமிசத்துக்குரியவர் அங்கே கும்பல் இருக்குது, அது மாமிசம். ஆவி இருக்குதா? அதாவது இன்னைக்கு 26 வருஷம், இந்த 2000 பிற்பாடு. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள், 80 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, சுமார் 85 வருடத்துக்கு முன்பதாக இதே திருச்சியில் டாக்டர் மதுரம் ஒருவர் தான். அன்றைக்கு அவர் படிச்சிருந்தார், எம்பிபிஎஸ் டாக்டரு. இன்றைக்கு ஜிஹெச்சுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சை இருக்குது. இப்போ இருக்கிற ஜிஹெச்சுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சை இருக்குது. அவர் மதுரம் தெரியும், அவங்க பிள்ளைகளையும் தெரியும். நான் அவங்கள ஞாபகம் வச்சுருக்கேன், அவங்க மீட்டிங்லாம் நான் போயிருக்கிறேன். பட் அவர் மதுரம் இருக்காரான்னு சொல்லி தெரியல. அப்போஸ்தலர் 2 உபதேசத்தில் அந்த 1960 வைராக்கியமாக இருந்தவர்கள் திருச்சியில் எல்லா பிதாகுமாரும் அவங்க ஒருது குடும்பம் தான். அவர்கிட்ட தான் தஞ்சாவூர் பாஸ்டர் இருந்தார். அங்கேருந்து எங்கே திருநெல்வேலியிலேருந்து அவர்கிட்ட தான் இருந்தார்.
அப்போ அவர் மூலமாக உருவாக்குறது தான் ஏகப்பட்ட ஊழியர்கள். அவங்க எல்லாமே அப்போஸ்தலர் 2:38. பின்னாடி அது கொஞ்சம் கெட்டு போய் என்னாச்சு, பிதா குமாரனா மாறிடுச்சு. என்னாச்சு, கெட்டு போய் பிதா குமாரனா மாறிடுச்சு. நிறைய பேர் தெரியும், அப்போ இருந்தவங்க நிறைய பேர் தெரியும். நன்றாக கவனியுங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான், ஆனாலும் ஆவிக்குரிய தேவனுடைய மனுஷனை மற்றவன் கண்டுகொள்ள முடியாது. அதனால தான் பவுல் கடல் யாத்திரை பண்ணி முடிஞ்சிட்டு குளிராக இருக்கிறப்ப அந்த செத்தையெல்லாம் எடுத்து கனவு முட்டுறப்ப தான் ஒரு விரியன் என்ன பண்ணுச்சு, பவுலை வந்து கைவி கடிச்சிருச்சு. அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்க, இவன் பாரு பெரிய கொலை பாதகன், ஆகையால் விரியன் கடித்து விட்டது, அவைக்க உண்டு சாக போகிறோம் எல்லாரும் நினச்சாங்க. அவள் என்ன செய்யல, பவுல் வெகு நேரமாகி பவுல் சாகவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, வேறு சிந்தையாகி இவனை பவுலை என்ன சொன்னாங்க, மெர்க்குரி அப்படிங்கிறாங்க. பவுலை மெர்க்குரி அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, ஆவிக்குரியவர்களை மற்ற பண்ண எவ்வளோ பேர் நம்மளை பார்த்துட்டு போயிருப்பா, என்ன பூசாமே கிடக்குது, இப்படியே கிடக்குது, எல்லாரும் போயிட்டாங்களா, யாருமே இல்லையா, தேவன் கூட இருக்காரியா, அழைச்சவர் உண்மை இல்லவர். நன்றாக கவனிங்கள். இப்போ ஆவிக்குரியவனை மற்றவே கை நீட்டு சொல்லாதபடி தேவன் பார்த்துக்குவாதான் அவருடைய கிருபை. அல்லேலூயா. 16ஆம் வசனம் சொல்லுது, நம்ம எந்த சிந்தை நமக்கு இருக்கணும், அவருடைய சிந்தை இருக்கணும். பாட்டு போடுவாங்க, ராப்போஜனத்தில் அநேக சபைகளில் பாடுவாங்க, சிந்தையில் பாவம் குடிகொண்டதாலே சீர்கெட்ட மனிதனை மாற்று. சிந்தையில பாவம் குடிகொண்டபடினாலே சீர்கெட்ட மனிதனை மாற்று. எப்படி சிந்தையில் பாவம், எப்படி சிந்தையில் பாவம். நல்லா பாடுவாங்க, பக்தியா இருப்பாங்க. அங்கே போனவர் சட்டியை மேலே ஊற்றிட்டேன், நான் யார் தெரியுமா, மேலே வந்து கழுவிடுவோம், யாரா இருந்தால் எனக்கு என்ன பண்ணிடுவோம், கழுவிடுவோம், யாராவது எனக்கு 1 Corinthiயர் 3:11 சொல்லப்பட்டிருக்குது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய, இது 3 நூற்றாண்டுல உள்ளது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் 3 நூற்றாண்டுல யாசுவா மெசியாவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவன் போட்டால் ஒரு நாளும் கூடாது. எப்படி ஒரு நாளும் கூடாது. அப்ப முதல் நூற்றாண்டுல யாசுவா மெசியான்னா அடுத்த நூற்றாண்டுல அதே பேரு தான் மாறாது. கூடாத வேலையை செய்ய வேணாம். ஒரு பழமொழி உண்டு, கூடா நட்பு கேடா முடிஞ்சிடும். இந்த பிதாகுமாரனு போற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வச்சிருக்கிற நட்பு, தேவனுடைய நட்பு, அது ஒரு நேரத்தில் கேடா முடிஞ்சிடும். அப்ப நரத்து தான் போகணும். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் யாசுவா மெசியான்னு 3 நூற்றாண்டுல உண்டுன்னா, இன்னைக்கு வந்து நீங்க பிதாகுமாரன் சொன்னா அது பொருந்தாது. அது கூடாத ஒரு நட்பு, அது கூடாத நட்பு. அடுத்த வசனம் சொல்லுது, என்ன பண்ணும், அக்கினி பரிசோதிக்கும். அக்கினி இறங்குறப்ப பிதாகுமாரெல்லாம் வெந்து சாம்பலாயிடும். என்ன பண்ணும், வெந்து சாம்பலாயிடும். யாசுவா மெசியா என்ன பண்ணுவாங்க, அதை பின்பற்றுவாங்க. வாதி பிதாவினால் ஆசிரியப்பட்டதில்லை பாரு. என்ன பண்ணும், பிதாவினால் நம்ம ஆசிரியப்படணும். நாங்கள் பிதா இல்லைன்னு சொல்லலை, குமாரன் இல்லைன்னு சொல்லலை, பரிசா இல்லைன்னு சொல்லலை. 3 பேர் இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு பிதாவையும் தெரியும், குமாரன் தெரியும், பரிசுத்தாவையும் தெரியும். 3 பேர் எப்படி இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறார்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. 3 தனித்தனி கடவுள் கிடையாது, 3 ஒருவர் தான். இதை முதலாக புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா
பரலோகம் போக முடியாது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்கள். நம்ம தான் தேவனுடைய ஆலயம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இவருக்குள்ள ஆவி வாசமாக இருக்குது. யார் கொடுத்த ஆவி? அவர் கொடுத்த ஆவி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த மண்ணுக்கு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆவியை கொடுக்குறாரு. அந்த ஆவி பரிசுத்தமாக இருக்குது. இந்த சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக்கணும், இல்லைன்னா அவுட். இல்லைன்னா அவுட். அங்கே போக முடியாது. எங்கே போக முடியாது? அங்கே வள்ளுவர் சொன்னார்ல, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைட்டார். அங்கே போகணும்னா நீ அப்பாவோட கிருபை வேணும். கிருபை வேண்டும் நாதா யாஸ்வாவே, வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. உம் கிருபை தான் வேண்டும் பரலோக ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் பரலோக ராஜாவே. உம் கிருபை அல்லாது எங்களால் ஆகாது, உம் கிருபை அல்லாது எங்களால் ஆகாது. கிருபை வேண்டும் நாதாம் யுவாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. நமக்கு எல்லாம் செய்வதற்கு தேவனுடைய கிருபை வேண்டும். நான் கிருபையிலேயே ஓடணும், கிரியையில கிடையாது. இதில் ஓடணும், கிருபையில தான் ஓடணும், கிரியையில ஓடக்கூடாது. ஏல ஓடணும், கிருபை கிரியை இரண்டையும் பார்க்கணும். பார்த்து என்ன செய்யணும்? கிருபையில் ஓடணும், கிரியையில் ஓடக்கூடாது. ஏல ஓடணும், கிருபை கிரியை. நம்ம அதை சரியாக புரிந்து கொள்ளுதல், அது என்ன? சரியாக புரிந்து கொள்ளுதல். கிருபை 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 கிரியை. இதை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் என்ன செய்யறாரு? கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம செய்கிற கிரியையில் சுயபலத்தால் அல்ல, அது கிருபையில். எப்படி உண்டாவது? கிருபையினால. அல்லேலூயா. ஏல உண்டாவது? கிருபையினால உண்டாகுது, கிரியையினாலே கிடையாது. ஏல உண்டு, கிருபையில உண்டு, கிரியை கிடையாது. இதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையை சார்ந்து கொண்டு ஓடினாதான் முடியும். என்ன பண்ணக்கூடாது? கிரியையை சார்ந்து கொள்ளக்கூடாது. வாசிப்போம், ரோமரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். இதான் கிருபை. நீ உனக்காக வாழாத, உனக்காக மறிக்காத. எப்படி? இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ உங்களுக்காக வாழ வேணாம், உங்களுக்காக மறிக்க வேணாம். ஒரு பொண்ணு சொன்னாலாம், யார் சொல்றது? கல்யாணம் பண்ணவ சொல்றாளாம். எப்படி சொல்றாளாம்? நான் எனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறேன். எப்படியோ எனக்கான வாழ்க்கை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாலாம். அவன் சொன்னான், இது மாதிரி சொல்லுது, நான் அவன்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நீ தைரியமாக இரு, ஏன்னா இவன் செத்துக்கிட்டு போயிடக்கூடாது, நீ தைரியமாக இரு, ஜோம் பண்ணுவோம். வாடான்னு அரை வேக்காடு வரலை. இந்த அரை வேக்காடை மனைவி ஓடி போச்சான். சும்மா ஓடி போகல, அவங்க அப்பனை அவரை சொல்லி அழைச்சிட்டு போய் ஓடி போய்ச்சான். அப்பா கூட போயிருச்சான். நான் இங்கே வாழ முடியாதுன்ட்டு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நீ வா ஜோமனி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வரலை. நம்ம என்ன பண்ண முடியும்?
நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை. அந்த பொண்ணு சொல்லுதான், நான் எனக்கான வாழ்க்கையை வாழ போகிறேன். போய் வாழட்டும், என்ன பண்ணட்டும், வாழட்டும், ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணட்டும், எப்படியா போய் நீ என்ன பண்ண, உனக்கான வாழ்க்கைய வாழு, உனக்கான வாழ்க்கைய வாழு. வேதம் அப்படி தான் சொல்லுது. வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கிறது அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி எனப்படும். விபச்சாரம் போவ, அவ்வளோதான் நடக்கும். எப்படியா புருஷன் உயிரோடு இருக்கிறப்ப பிரச்சனை, பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகிட்டேன், ரைட் விட்டுரு. நீ வேறொரு திருமணம் செய்தால் விபச்சாரி எனப்படுவாய். சோழி முடிஞ்சா? புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையானப்படுவாள். புருஷன் உயிரோடு இருக்கிறான்ல, இதை முந்தின போய் தான் பார்க்கணும். எனக்கான வாழ்க்கையை வாழ போகிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட்டு, இவன்கிட்ட சொல்ல வேணாம். இவன் என்ன பண்ணிடுவான், மனசு உடைஞ்சிருவான். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அதன்படி எனில் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறாள். இப்போ உயிரோடு வச்சுக்கிட்டு நீ போகிறேன்னா, நான் எனக்கான வாழ்க்கையை வாழ போகிறேன்னா, நீ விபச்சாரம் பண்ண போகிற, விட்டுரு, தேடாத அப்படின்ட்டு என்ன பண்ணிடு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், போனேன், வீட்டுக்கு போனேன், பார்த்தேன், ஜெபம் பண்ணேன், அவர் சில காரியங்கள் காமிச்சார், சொல்லிட்டேன், எனக்கு தான் சொன்னேன், இது இன்னும் கண்டிப்பாக விட்டுருங்க, இதெல்லாம் பண்ணட்டும், அந்த பொண்ணு போய் சேரட்டும், அப்படியே விட்டுருங்க, போகட்டும். இவன்கிட்ட பேசினேன், ஜெபத்து வாடான்னு, நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன்னா, சரி வேலைக்கு போ, ஒழுங்காக இருக்கணும்னா ஜெபத்துக்கு வா. வேலைக்கு போனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன், படிச்சுன்னு சொல்லிட்டேன். வேலைக்கு போனால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இங்கே ஜெபத்துக்கு வந்தால் இனி அப்படி தான். இங்கே ஜெபத்துக்கு வந்தால் நான் ஜெபம் பண்ணுவேன், நீ வெளியே போனால் ஜெபத்தை நிப்பாட்டிடுவேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவேன், செப்பத்தை நிறுத்திடுவேன். ஏதோ சொல்லு, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவன் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. பிழைப்பு, மரிப்பு, வாழ்வு, தாழ்வு எல்லாமே யாசுவாவுக்காக மாத்திரமே. அல்லேலூயா. இதுதான் மனசில் வச்சுக்கணும். அடுத்து ரோமர் 14:8 வாசிப்போம். பிழைக்கிறோம், மரிக்கிறோம், தேவனுடைய சார்பை உணரணும். அல்லேலூயா. நான் பிழைத்தாலும் மரித்தாலும் அவருடைய சார்பு தான், அவ்வளவுதான். ஒரு சார்பில் விழுந்தே தாவீது சொல்றாருல, மனுஷனுடைய கருணை விழாதிருப்பேனாக, அவன் இரக்கமற்றவங்களாருல, தேவனுடைய கரத்தில் விழுந்துடணும். என்ன பண்ணணும், இதுதான் கிருபை. இது கிருபர் தான் அந்த எண்ணம்லாம் வாயில் வரும். தேவனே போதும். சிலர் சொல்லுவாங்க, பட்டுக்கோட்டில் ஒருத்தவங்க, நன்றாக கவனியுங்கள், அந்த பிள்ளைய பிறந்து கிடந்தாங்க எப்படி, அப்போ ஆயுத கேசும்பாங்க, ஆப்ரேஷன் அதிகபட்சம் கிடையாது. பிறந்து கிடந்தா தலையெல்லாம் புண்ணு உடம்புச்சு. போய் பார்த்து ஜோம் பண்ணி இன்றைக்கி நல்ல ஒரு தெளிவாயிட்டாங்க. 30 வயசாச்சு, அவங்களுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரியாது. அவங்க அப்பா எங்கள் ஜாதியிலே பொண்ணு பார்க்கணும் அப்படின்னாரு. இது இவ்வகையான ஜாதி பிசாசு, இது ஜாதி பிசாசை வச்சு உரட்டணும். சரி உங்கள் ஜாதியிலே பார்க்குறோம்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் ஜாதிக்கெல்லாம் பார்ப்பார். அவர் டிஆர் சாமின்னு ஒருத்தர் இருக்கார், ஜாதிக்கு பார்ப்பார் பொண்ணு. அப்போ அப்படி பார்த்து இங்கேருந்து போனோம். அந்த ஜாதி பிசாசு என்ன பண்ணிடுச்சு, பதில் சொல்லலை. ஜாதி பிசாசு ஜாதி பற்றி பேசுது, சம்பளம் இல்லை, பணம் இல்லைன்றுச்சு. அப்புறம் திரும்ப ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. நான் போனேன், அப்போ எல்லோரும் இருக்கிறாங்க. அந்த பையன் அம்மாவும் சொல்கிறாங்க, பிரதர், அப்போ என்னை நான் சின்ன பிள்ளை தான் பிரதர் கூப்பிடுவாங்க அவங்க அம்மா, பிரதர் உங்களுக்கு தெரியாதவங்க கிடையாது, நீங்கள் நினச்சா 10 செய்யணும் பையனுக்கு பொண்ணு பார்த்தாலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நினைக்கலையா அப்படின்னு. அவன் வீட்டுக்காரர் வந்து, நீங்கள் இல்லை பிரதர், நீங்கள் நினைக்க போகிறத அவனுக்கு பொண்ணு பார்த்துருவோம். நான் தான் சொன்ன, பொய் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தில். செவத்துக்கு வர சொல்லுங்கள், பார்ப்போம். ஏன்னா நம்மகிட்ட ரட்சிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. யார் சொன்னாமல் ரட்சிக்கப்பட்ட நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு போஸ்டிங், ஒரு டிகிரி போஸ்டிங் இருக்கிறாங்க. இவன் 2 டிகிரி முடிச்சிருக்கிறான், சந்தோஷம். படிப்பதில் பற்றி பிரச்சனை கிடையாது.
ஆனால் என்ன வேணும்? செபத்துக்கு வரலையே. இல்லை, அவங்க வேலை செய்ய ஞாயிற்றுக்கிழமை வேலை கொடுக்க மாட்டாங்க, நான் பொண்ணு பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை வேலையை விட முடியாதான், பொண்ணு பார்க்கலாம். எப்படி சொல்கிறதா? ஜெபத்துக்கு வரான்னு சொல்கிறதா? அப்படி சொல்ல மாட்டேன்ட்டேன். நன்றாக கவனிங்கள். நான் பிழைத்தாலும் யாசாகு என்று பிழைக்கிறோம், நான் மரித்தாலும் யாசாகு என்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் யாசோட இருக்கிறோம். கிறிஸ்துவம் மரித்தவர் மேலும் இவ்வளவு மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு. இந்த வசனத்தை அறவேக்கான போட சொல்ல முடியுமா? இங்க சொல்லக்கூடிய பிரசங்கத்தை நீ கேட்டு ஒருவேளை செத்து போனா இலைப்பாதலே அவர் வருவாருங்க. இலைப்பாதல அவர் தான் தேவன், அங்க வருவாரு. வசனம் சொல்லுது, இங்கே கீழ்ப்படியிலன்னா அங்க சொல்லுவா என் ஊழியக்காரை கீழ்ப்படியில இப்போ இங்கே வந்து மாட்டிக்கிட்டிய, இன்னும் இலைப்பாதல் இரு. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அவர் எல்லா இடத்துலையும் அவர் தான். எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியாது. ஜாக்கிரதை. என்ன பண்ண முடியாது? எங்க போனாலும் அவர் இருக்கிறாரு. அவர் இல்லாத இடமே கிடையாது. உலகத்தான் சொல்லுவான், கடவுள் தூண்ல இருக்கா துரும்புல இருக்காருன்னு சொல்லி. நம்முடைய தேவன் என்ன பண்ணியிருக்காரு? ஆர்சியில் கல்யாணத்துக்கு, ஞானஸ்தானத்துக்கு, உறுதி பூசலுக்கு ஒரு வேடு வழி சொல்லுவாங்க, தேவன் எங்கே இருக்காரு? அவர் எங்கும் வியாபித்து இருக்காருமா, எல்லா இடத்துலையும் அவர் இருக்காராம்மா. இப்போ ஆனபடினால வேதம் சொல்லுது, எபிரேயரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இவர் வலது பாச உட்கார்ந்துருக்காரு, நம்மளும் வலது பாசனம் பூமியில செய்யணும். 5ஆம் வசனம், நன்றாக கவனிங்கள். இந்த ஆராதனை எப்படி நடந்துக்கிறீங்க? எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க? எப்படி வர்றீங்க? உங்களை தேவன் அளந்து பார்ப்பார். என்ன பண்ணுவார்? அளந்து பார்ப்பார். அளவுகோல் கையில் கருத்து தூக்குநூலை பிடிச்சிருக்காரு, அதுக்கு கொடுத்துருக்கிற செய்தி அளந்து பார்ப்பாரு. இது எப்படி இருக்குது? பவுலும் சாயலுக்கு நிழலுக்கு ஒத்து இருக்குது. அப்படியே மோச கூடாரத்தை உண்டு பண்ணு போகில். இது கட்டளை. மலையில மோசைக்கு எப்படி காண்பித்தார் அப்படிதான் ஆராதிக்க. ஓனோது ஆராதிக்க முடியாது. இது தேவன் மோசை கொடுத்த கட்டளை, அது யோசா கொடுத்த கட்டளை, அது வழி வழியா இன்று வரை வந்துகிட்டு இருக்கு. அதன்படி தான் ஆராதிக்கணும். அதான் சித்தம், அதான் நடத்துதல். நன்றாக கவனியுங்கள். 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோம எபிரேயர், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அல்ல, சொந்த ரத்தத்தினால அவங்களை மீட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. பெண்கள் எல்லாம் பாட்டு பாடுவாங்க, பிள்ளைய பார்த்து வச்சுட்டு, நான் உன்னை எப்படி சமூகத்தை பற்றேன்னு தெரியுமா? இவங்க சொல்றது 10 மாசம் ட்ராமா. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு? வாழ்க்கை ஃபுல்லா நம்ம செய்கிற அக்கிரமங்களுக்காக சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை சுமந்து மீட்டிருக்கிறாரு. இப்போ பாவம் செஞ்சாலும் அவர் அடிக்கப்படுறாரு. அவர் யாரா இருக்காரு? அடிக்கப்பட்ட வனமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. வெளிப்படுதல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் யாரு? அடிக்கப்பட்டவனமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. மறந்துடக்கூடாது. ஆகையினால எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்ப ரத்த சித்தனை யாரு? பிதாவா குமாரனா என்றதான கேள்வியை கேட்டா நீங்க குழம்பிடுவீங்க. ரத்த சித்தனை யாரு? குமாரனா பிதாவா? என்ன பண்றாரு? அவங்க ஒன்னா இருக்கிறாங்களே. ரத்தம் சிந்தினது யார்? பிதாவும் குமாரனும். நன்றாக கவனியுங்கள். ரத்த சிந்தனை யாரு? குமாரன்கிறதான ஒரு ஸ்தானம் ஜனங்கள் பார்வைக்காக கொடுக்கப்பட்டது.
குமாரனுக்குள்ளே பிதாவும் பிதாவுக்குள்ளே குமாரனும் இருக்கிறாங்க. இந்த உண்மையை முதலாக தெரிந்து கொள்ளணும். 3 பேரும் 3 ஆட்கள் அல்ல, மூவரும் ஒருவரே. அல்லேலூயா. 3 பேரும் 3 பேர் அல்ல, மூவர் யாரு? ஒருவர் தான். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். வலது கரத்தை வைக்கிறாருங்க, கவனிக்கணும். நம்ம மேல என்ன பண்றாரு? அவர் வலது கரத்தை வைக்கிறாரு. பயப்படாது. இதுக்கு பவுல் சொல்ல முடியுமா? 3 தன்மையிலும் உள்ள ஒருவர் தான் அவர். மரித்து எப்படி மரணம் பாதாளம் எல்லாம் திறவுகோல் அவர் தான். இந்த உண்மையை தெரியாம 3 சொல்லிக்கிட்டு பைத்தியம் குழி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி? பைத்தியம் குழி மாதிரி. ஆகையினால அடுத்த வசனம் 20. ஏழு சபைகளாம். நன்றாக கவனியுங்கள். இப்படி அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிறகு நம்ம பார்ப்போம். மணி 1 மணி ஆயிடுச்சு. ஆகையினால சரியாக நம்ம இந்த செய்தியில் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மேல் மனு திரும்பும்படி நம்ம யாரை தெரிந்து கொள்ளணும்? யாஸ்வாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய தெய்வத்தை டோட்டலாக விளக்கிடணும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளணும். கட்டாயம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் அந்நிய தெய்வம்னு சொல்கிறது, நான் விக்கிரகத்தை சொல்கிறேன். விக்கிரகமும் ஒரு புறம் தான், அதோட மேலானது 3 தன்மை. பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற தெய்வம் கிடையாது. மூவரும் ஒருவர். அவர் தான் யாசா மிஷன் அறிந்து கொள்ளணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எச்சரிப்போம். ஒரு பாடலை பாடுவோம்.